இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் பிறந்ததுலேருந்து நிறைய பிறந்தநாள் நான் கடந்து போயிருக்கேன். எனக்கு பொதுவாகவே பிறந்தநாளுங்கிறத நான் பெருசாக கொண்டாடிக்க மாட்டேன். ஆனால் இந்த பிறந்தநாள் எனக்கு சிறப்பாக அமைஞ்சிருச்சு. இந்த காரணம் சிவாசியோட ரீரிலீஸ். இன்றைக்கி எனக்கு படம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் அப்போ உள்ளதை விட பல மடங்கு இந்த ரீரிலீஸில் இவ்வளவு ரசிகர்கள் கொண்டாடுறாங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமிக்கத்தக்கமாகவும் இருக்கு. 2005 நவம்பர் 1 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. நிறைய தேட்டருக்கு போனோம். ஆனால் இன்னைக்கு 4 தேட்டரு ரிலீஸ்லேருந்து போயிட்டுருக்கேன். எல்லா தேட்டர்லேயும் மக்களோட ஆரவாரம் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவங்களுடைய கைதட்டல், விசில். அது வந்து கோடம்பாக்க ஏரியா சாங்கு சில லிரிக்ஸ் இப்போ உள்ள அரசியலுக்கு சிங்க் ஆயிடுச்சு. அந்த லிரிக்ஸ் வரும்போதெல்லாம் அதில் குறிப்பாக இளைங்கப்பா இளைங்க மனசு வச்சா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான், அந்த லிரிக்ஸ் வரும்போது கொண்டாடுறாங்க ஃபேன்ஸ். அதனால் இந்த எனக்கு ரிலீஸ் அப்போட இன்னைக்கு பல மடங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னொன்று குறிப்பிட சொல்லணும்னா, அப்போ இந்த சிவாசி முதல்ல ரிலீஸ் ஆகும்போது ஜென்ஸு கூட்டம் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஒரு 60% ஆண்கள், இளைஞர்கள், ஒரு 40% தான் பெண்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த 2026 ரீரிலீஸ் அப்போ அப்படியே உள்டா பெண்கள் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, இளம் பெண்கள், அவங்க கூட்டம் அதிகமாக இருக்குது. அதை விட எல்லா பாட்டுக்குமே அவங்க சீட்டில் உட்காரல, ஆடுறாங்க. கோடம்பாக்க ஏரியாலாம் அங்கே உள்ள என்ன மூவ்மெண்ட்டோ அதை இங்கே இவங்க லேடிஸ் ஆடிக்கிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இயக்குனராக, ஒரு படைப்பாளியாக இதை விட நம்மளுக்கு என்ன வேண்டியிருக்கு? ரசிகர்களோட சந்தோஷம், அவங்களுடைய மகிழ்ச்சி தான் எங்களுக்கு கிடைக்கிற வருமானம். அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு கௌரவம், பெருமை. எல்லாமே சம்பாதிக்கிறங்கிறது வெறும் பணம் அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். இந்த நேரத்தில் நான் விஜய் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த லைஃப்பை கொடுத்தது அவர் தான். திருப்பாச்சிங்கிற ஒரு படம் வாய்ப்பாக எப்போ சொல்ல மாட்டேன். திருப்பாச்சிங்கிறது எனக்கு வாய்ப்பு இல்லை, அது விஜய் கொடுத்த வாழ்க்கை.